ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் வந்து ஒரு ரீபாட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸுக்காக பாட்லேருந்து எடுத்திருந்தேன். அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சான்சிவேரியா மூன்ஷைனில் டுவார்ஃப் வெரைட்டி. இந்த ஒரே ஒரு பிளான்ட் தான் வந்துட்டு நான் இதில் வந்து இந்த பாட்டில் வந்து வச்சுருந்தேன். இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் பாட்டு, நார்மல் ட்ரைனேஜ் ஹோல்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு 5 இன்ச் பாட்டில் தான் இதை வச்சுருந்தேன். பட் எவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து இதில் க்ரோ ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ நியூ பப்ஸ் வந்து எடுத்து வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எல்லாமே வந்து இப்போ ரீபோர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா க்ரோ ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், அதுதான். ஸோ ரீசெண்ட் டேஸில் நான் கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போட முடியல. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, வீடியோஸ் போடுங்க, மண்கலவை பற்றி சொல்லுங்கள், எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நம்மளோட மண்கலவைக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட மண்கலவை எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், எப்போவுமே என்னோடய மண்கலவை இந்த மாதிரி ஒரு காம்போசிஷனில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்றத நான் பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோகோ பீட்டு, இது வந்து வெர்மி லைட்டு, இது பலன்னு இருக்குது பாருங்கள், வெர்மி லைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு 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 கையளவு தான் கலப்பேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மூட்டை மண்ணுக்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கையளவுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி வெர்மி லைட்டு, பெர்லைட்டு இதெல்லாம் கலப்பேன். பட் பேசிக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண், மணல், அப்புறம் வந்துட்டு ஆட்டு உரம், மாட்டு உரம், அப்புறம் வந்துட்டு ரைஸ் ஹஸ்க்கு, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நெல்லோட தோல், ரைஸ் ஹஸ்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து நான் பேசிக்காக கொடுப்பேன். என்னோடய செம்மண் கலவையும் பார்த்திங்கன்னா நல்லா மணல் மாதிரி பொலன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மண்கலவை தான் நான் வந்து இது கொடுக்குறேன். மண்கலவைக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதோட ரீபோர்ட்டிங் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேபிஸ் கிட்ட வந்திருக்கு. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நல்ல ஒரு மண்கலவை கொடுத்தோம்னா இதை விட இன்னுமே சூப்பராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பெரிய பாட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா இதை விடவுமே சூப்பராக வந்து பிளான்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அழகாக பேபிஸ் வந்து பிரித்து எடுக்கிறேன். ரூட்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பிளான்ட் 1 எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துக்கிறேன். நான் கேக்டஸாக இருக்கட்டும், சான்சிவிரியாஸாக இருக்கட்டும், இல்லை சக்குலண்ட்டாக இருக்கட்டும், பிரிக்கும்போது நான் வந்து கையில் வந்து க்ளவுஸே போட மாட்டேன். காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் வந்து நம்ம எந்த அளவு பிளான்ஸை நேசித்து ஒரு விஷயத்த செய்கிறோமோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. நிறைய பேர் வந்து என்னோடய கேக்டஸ் வீடியோலேயே வந்து கேட்டிருக்காங்க, கையில் க்ளவுஸ் போடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நேசித்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோடய பலன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ பப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். எல்லா பப்ஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. சிலது ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா, இப்போ இதை விட குட்டி பப்ஸ் எல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து தொட்டாலே வந்து வரும், அந்தளவுக்கு விரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பப்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 பப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வச்சுருந்தேன், அதுவும் ஒரு 5 இன்ச் பாட்டில். ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக பப்ஸ் கொடுத்து வளர்ந்துருக்கு அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. பாருங்கள், பப்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வெல் ரூட்டடாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பப்ஸை வந்து இன்றைக்கி நான் பாட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். நான் ஆல்ரெடி இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸில் வர நியூ கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ சொல்கிறேன். சன்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ரீபாட் வந்து இந்த பேபிஸை பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் 1 டே ஆகுது அதை வந்து ட்ரை பண்ணணும். இந்த பாட்டம் ஏரியாஸ்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா சாஃப் அப்ளை பண்ணுன்ற வேலையே உங்களுக்கு தேவைப்படாது. இந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிற, அதாவது ப்ரைவேட்னு சொல்கிறது வேணால், நேச்சுரலாக இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ நான் சாஃபு, அப்புறம் வந்து பூச்சி மருந்து, உரம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரலாக எப்படி கொடுக்க முடியும் தான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு வந்து நேச்சுரலாக இது ஃபங்கஸ் வராமல் இருக்குன்னா சன்லைட்டு தான். சன்லைட்டில், அதாவது கொஞ்சம் இந்த ஷேடு கூட இருக்கக்கூடிய சன்லைட்டு, மார்னிங் சன்லைட், அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 1 டே இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போதும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் எடுத்து இதே மாதிரி ஒரு லூஸான மண்கலவையை ரெடி பண்ணி நீங்கள் தாராளமாக பாட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்கலவை தான் வந்து எல்லா பிளான்ட்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாருங்கள், நான் சும்மா ஒரு கையளவு மண் வந்து எடுக்கிறேன்.
அது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே கலந்து இந்த மாதிரி ஒரு பொல பொலன்னு இருக்கக்கூடிய ஒரு லூஸான கலவை தான் வந்து என்னோடய மண் கலவையாக இருக்கும். இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மண் கலவையை வந்து ரெடி பண்ணி நீங்கள் பிளான்ட்ஸை வந்து ரீபாட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ரீபாட்டிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு கூட இத்தனை பிளான்ட்டு திணிச்சிட்டு இருந்தது அப்படின்னாலே அதுக்கு வந்து வளர்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ரீபாட் பண்ணி அதையும் வந்து நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.